ஹாய். ஏன் சோகமாக இருக்கீங்க? யாராவது உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த விஷயம் எனக்கும் நடந்திருக்கு. ஸோ நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். அதை கேட்டிங்கன்னா யூ வில் ஃபீல் பெட்டர். ஸோ நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்லி பாருங்கள். அவங்களுக்கு அது புரியலை, இல்லை அதுக்கு மேலேயும் அவங்க உங்களை தப்பாகவே தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அது உங்கள் மிஸ்டேக் கிடையாது. அண்டு அவங்களையும் நம்ம மிஸ்டேக் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்களோட மைண்ட் செட் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தால் கூட உங்களை புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்குன்னு நீங்கள் ரிப்பீட்டடாக போய் இதே விஷயத்த சொல்லி உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை இழக்கணுன்றதும் அவசியம் இல்லை. ஒரு தடவை 2 தடவை சொல்லி பாருங்கள். அவங்க கேட்கலனா விடுங்க. நம்புங்க, டைம் ஹேஸ் த பவர் டு சேஞ்ச் எவ்ரிதிங். அந்த டைம் வரப்போ உங்களை புரிஞ்சுப்பாங்க. தே வில் கம் அண்ட் தேங்க் யூ லேட்டர். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் ஹாப்பியான ஸ்மைலை, உங்கள் க்யூட்டான ஸ்மைலை மட்டும் கண்டிப்பாக விட்டு கொடுத்துடாதீங்க.